ராகவா 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 ராகச்சி அதுக்கு புழுவா கொட்டுது அப்பா. ராகவா 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 ஐயப்பா ராகவா ராகவா ஐயப்பா ஐயப்பா ராகவா நீ இருக்கிற கதிய பாருப்பா. ஐயப்பா ஐயப்பா ராகவா நீ இருக்கிற கதிய பாரப்பா. அது ஏற்ற கைய பாரப்பா. யார பார்த்து தெரிச்சுவாங்க என் கைய மக்களுக்கு காட்டுப்பா. இந்த இருச்சவாய மூஞ்ச பாரப்பா. இந்த இருச்சவாய மூஞ்ச பாரப்பா. ராகவா ஐயப்பா ஐயப்பா ராகவா நீ இருக்கிற கதைய பாரப்பா. ஐயோப்பா ராகவா ஐயோப்பா ராகவா ஐயோப்பா ராகவா ஐயோப்பா ராகவா மூஞ்ச பாரப்பா. மூஞ்ச பாரப்பா புழுபுழுத்த கைய பாரப்பா. ஓ கால் இருக்கிற கதைய பாரப்பா. என்ன சேர்ந்து ரசிக்கப்பா. ஈஸ்வரி ஈஸ்வரி என் காத்தால நோண்டுறேன் உன் காத்தால நோண்டுறேன். காளியாத்தா காளியாத்தா காலையில வாரணாத்தா எதுக்கு பூட்ட உடைக்கவா. சாமி கும்பிடுப்பா சாமி கும்பிடு. மாரியாத்தா மாரியாத்தா மத்தியான வாரணாத்த செத்த செத்தவா. எப்பா மத்தியானம் போனத ஊர்ல ஆள இருக்க மாட்டாங்க. எல்லாம் 100 நாள் வேலைக்கு போயிருவாங்க. உண்டியில வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இல்ல. உண்டியில உடைக்க ஆமா கலவான திருட்டு போயில திருட்டு போயிட அப்படி சொல்லாதப்பா. எப்படி திருடன்னு சொல்லி கொடுக்குற வாத்தியாருன்னு சொல்லுப்பா. வாத்தியாரு எதுலயும் ஒரு கௌரவம் பண்ணு வேணும். நாங்களும் பேங்குக்கு போனோம். எப்படா ஊருகா 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 தொட்டு நக்கு. ஏய் முருகா முருகா என் குட்டியின் பேர் குடியிருக்க குமரா. குட்டியில இடமா இருக்குது அவ்வளவு. யானை குட்டிய தாடா யானை குட்டிய தாடா. அவருக்கு யானை குட்டி மாதிரி யானா இருக்குது. குன்றி மேல் குடியிருக்க குமரா குமரா. கடலை விட கடலை விட கடலை விட கடலை விட வந்து மூட்டை 450 ரூபா. ஏப்பா விவசாய வயசுல அடிக்கிறீங்க. விதை கடலை வாங்க போனா மூட்டை 12,000 சொல்றீங்க. விற்கும் போது 450 சொல்றீங்க. நீங்க போற பக்கம் எல்லாம் இழந்து போட்டு வச்சு அடைக்க. அப்புறம் ஏன்னா இழந்த முள்ள போய் மாற்றினா அப்படியே இருக்கும். எடுத்துட்டு வந்துருக்கீங்களா. அடே சொக்கா சொக்கா கொக்கா யாரோட கொக்கா வைக்கிற. சிவபெருமான ஓடுறப்பா. ஏழுமலையாரு ஏழுமலையாரு போய் வந்தா போய் வந்தா. யாரோ கோயில் வந்தாங்கிற. கோவிந்தா கோவிந்தா மும்மூர்த்திகளை மூத்த மகனாக பிறந்தனார். சரி அம்பலப்பனாக பிறப்படுத்தி மண்ணுடைய மகா பாவங்களை செய்து என்ன குற்றங்கள் செய்து என்ன பாவங்கள் செய்து ஆடவன் என்று மொண்டி முறையாக படைத்து விட்டாரே. எல்லோரும் நன்றாக படைத்து விட்டு என்ன பாவங்கள் செய்து அம்மா தாயே பெற்றவரே பேர் வச்சவரே என்ன வச்சிருந்த நடுவையில் விட்டுட்டு உன்னைய சோறு போட்டு வச்சிருந்தாங்கப்பா. சோறு போட்டு வீட்டுல வச்சிருந்தாங்க. ஆமா அப்பா பள்ளிக்கு போட்டு சிரிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. ஆயா அப்ப இப்ப காரணக்கு உங்களால முடிஞ்சு 5 10 1 2 கொண்டு போடுங்க ஐயா. காலில் கிடக்கிறது காசு எடுத்து காசு போடுங்க. இல்லன்னா காலில் கிடக்கிறது கையில கிடக்கிறது கட்டி கொண்டு வந்து போடுங்க ஆயா. காலில் கிடக்க செருப்பு கையில இருக்க விளக்கமாறு. ஆனா கெட்டிக்காருக்கு போடுங்க. கண்டு கடை வச்சு பொழைச்சிக்கிறாரு. பண்ணாகும்புல பண்ணாகும்புலவா. அம்மா கால இருக்கிற கொலுசு கையில மோதிரம் அப்பா இப்ப காலுக்கு காணிக்கே போடுங்க அப்பா. ஆம்பளை 50 100 கொண்டாங்க. பொம்பளை 5 10 கொண்டாங்க ஆயா. காசு இருந்தா பாருங்க. இல்லன்னா பக்கத்துல படுத்துருக்க பாக்கெட்ல கைய விட்டு எடுத்துட்டு வாங்க. காசு இல்லாட்டி பரவாயில்ல. பக்கத்துல வந்து முகத்தை விட்டு காட்டிட்டு போங்க ஆயா. தயவு செஞ்சு
இந்த அம்மையப்பக்காரர்களுக்கு தாங்களால் என்று காணிக்கை செலுத்தினார். ஆண்டவர் எதை நினைத்து இந்த காணிக்கை செலுத்தினாலும் ஆண்டவர் குடும்பம் அந்த காஞ்சி காமாட்சி அருள் பெற்று காத்தவரை அருள்பெற்று முப்பேறு தேவர்கள் அருள் பெற்று பல்லாண்டுகளமாக வாழ்வார்கள் என்ற ஐதீகம். காசு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி உங்க நீங்க வந்து அவன் முகரைய பார்த்துட்டு போங்க. உங்களுடைய கிரகம் எல்லாம் இதெல்லாம் போயிடும். ஆமா அப்ப எப்ப காரணத்தை காணிக்க கொடுத்தார் அந்த ஆதி பரமேஸ்வருக்கு அன்னதானம் போடுவதற்கு சமமா உங்களுக்கு பிடிச்ச கிரகம் அத்தோட போகணும்னா அப்ப எப்ப காரணத்துக்கு அச்சோ பத்தோ கொண்டு போயா. அண்ணே அண்ணே என்ன நான் போடுறேன். சரி 100 ரூபா போடுறேனே. 100 ரூபா போடுறீங்களா? 99 ரூபா சில்லற கொடு. அந்த 99 ரூபா தான் நாளையாப்ப பிச்சு எடுத்துருக்கிறேன். கூடி குறைத்தேடா குறைமடக்கு அடித்தேடா. இல்ல இல்ல வெள்ளிக்கார மாதிரி அடுத்தவங்க கொண்டாடி என்ன பாவங்கள் செய்து என்ன குற்றங்கள் செய்து ஆண்டவன் என்ன முட்டி முறையாக படத்தி விட்டானே. செஞ்ச என்ன பாவங்கள் செய்தேன் என்று ஒவ்வொன்றாக சொல்லி வரப்பா. சரி அப்ப அப்ப காரணக்கு உங்க வேலை முடிஞ்சு உதவி பண்ணுங்க. ஆயா ஒரு நாளாவது கொண்டு வந்து காசு போடுங்க. 1 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா உங்க வேலை கையில் இருக்கிறத கொண்டு வந்து போடுங்க. ஆயா காலையில கருமல்ல 2 உளுந்து வடை வாங்கி திட்டுக்கு கொண்டு வந்து போடுங்க. அப்பா என்ன பெத்த நாய் பீக்கல என்ன அது பேக்கல பணம் எடுக்க போகுது அந்த அம்மா. என்ன ரைடா ஈடமாக வீட்டுக்குள்ளே இடம் வரைய வந்தவரே வாழையடி வாழையனே வளர்ந்து வரும் சந்திரனே வாழ்வடியும் முகத்தில் நீர்வடியே கூடாதா பார்த்து புட்டா பெத்த மனோ தங்காதா கண்மணியே கண்ணுறங்கு ஆத்துக்கு சூரத்தர வீட்டுக்குள்ள பக்கம் யாரோ இது நம்பி இருக்குது இது தானாக வல்லங்க பாரம்மா இது தாயார தந்தை யார கூறம்மா. ஆத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணு இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயாரு தந்தையாரு பாரம்மா இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. ஆதவனு நானும் இங்கே அண்ணத்தம்பி கீழே உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆதவனு நானும் இங்கே அண்ணத்தம்பி கீழே உள்ள என்ன போல அவனுக்கு தாயப்பா அம்மா யாரும் இல்லை. ஒரு தரத்து சொந்தமில்லை அம்மா ஒரு நதி ஒரு தருக்கு சொந்தமில்லை அம்மா ஒரு நதி ஒரு தருக்கு சொந்தமில்லை அம்மா சும்மா குடிசைக்கார சொந்தமெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் யாரும் இது நம்பி இருக்குது மண்ணன் இது தானாக வளர்ந்த பரம்மா இது தாயாரை கண்ட யாரம்மா. என்ன பாவங்கள் செய்து என்ன குற்றங்கள் செய்து ஒவ்வொன்றாக சொல்லி வரப்பா. எப்படி பெற்ற தாய் வெட்டி உதற்கு இதெல்லாம் ஒரு
குற்றமா? இது குத்தம் இல்லண்ணே. ஏன் உதச்சேன்னு கேளு. ஏன் உதச்ச? 10 மாசம் வயிற்றுக்குள்ள பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. ஆள் இல்ல. 2 படுக்க ஒரு பெட்டு இல்ல. பெட்டு இல்ல. குடிக்க தண்ணி இல்ல. 9 மாசம் எனக்கு குத்த வச்சு உட்கார வச்சு கொல்ல பார்த்தான். ஆமா சரி. அதனால வெளியே வந்து எட்டியே உதச்சு. எட்டி உதச்ச. இதெல்லாம் ஒரு குற்றமா? அதெல்லாம் நீ கேட்கறதுப்பா. கண்ணி பெண்களை கதை கதை தப்பளித்தது இது ஒரு குற்றமா? செய்யாத செய்ய போறோம். பத்தினி பெண்களை அவசியம் போக சொன்னேன் இது ஒரு குற்றமா? இது குத்தமே இல்ல. குப்புற கொள்கை நிறுத்தின இது ஒரு குற்றமா? அட சண்டால பாவி குத்தமே இல்ல. இதையும் குத்தம் இல்ல. ஆமா நாளைக்கு சாக போற கிளவிய ஒரு நாள் சந்தோஷம் வச்சிருந்தேன் இது ஒரு குற்றமா? கிளவிய கூட விடல. அது குத்தம் இல்லனே. அதாப்பா கடுக்கா பாதமா நல்லா இருக்கு. வயசு பண்ணிட்டு வர சில வச்சுக்கிட்டு ஊர்ல பஞ்சாயத்து வச்சிருவாங்க. ஆமா இது செலவு கம்மி. 5 ரூபாய்க்கு வெத்தலை 3 ரூபாய்க்கு பாக்கு டக்குனு ஒரு குத்துனா குத்திட்டு கிடக்கலாம். தம்பி அது மட்டுமா செஞ்ச? அது மட்டுமா? கட்டிய மனைவியை கட்டவனோட போசல் இது ஒரு குற்றமா? கட்டிய மனைவி கண்டவனோட போசணும் எங்க 4 பேர் அனுப்பிச்சு விட்டுருக்கலாம்ல. 5000 கொண்டு உனக்கு 10,000 கொடுத்து அடுத்த ஆளுக்கு மாத்தி விடுவேன். மாத்தி விடுவேன். அண்ணே அது குத்தம் இல்லண்ணே. இதெல்லாம் குத்தம் இல்ல. அது குத்தம் இல்ல. குத்தம் இல்லன்னு சொல்லிதான் எல்லாம் ஜோடி போடுறாங்க. 400 ஜோடி போட்டேன். 400 ஜோடி நாங்க ஒரு ஜோடி போட்டே சமாளிக்க முடியல. பால் பண்ண வச்சு நடத்துறேன். பால் பண்ண ஒரு ஜோடி போட்டு வச்சு இந்த நிலைமை. நீங்க ஒரு ஜோடி. ஆமா யார் யார் எப்படி எப்படி ஜோடி போட்டாங்கன்னு எப்படி கதைக்காக காமெடிக்காக சொல்லி வரப்பா. கதையில சம்பந்தப்பட்டவர் யாரா இருந்தா நம்ம ஆண்டோர் தம்பி முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. கூட்டி கொண்டு போய் 4 குத்தி குத்தி ஊசி போட காசு கொடுத்துருக்கப்பா. எப்படி மதுரைக்கு நாளைக்கு ஜோடி போடலாமா? போடுவோம். அதிலோகத்துல பரமசிவன் பார்வதி போடுற ஜோடி. அதிலோகத்துல பரமசிவன் பார்வதி போடுற ஜோடி. அதிலோகத்துல பரமசிவன் பார்வதி போடுற ஜோடி. அதான் பார்த்தா பிள்ளைக மக்கள் எட்டு போடுற ஜோடி. ஜோடி 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 அதுல ஆசை ஜோடி. ஆதி லோகத்தில் ஆதி பரமசிவ பார்வதி பக்கத்தில் இருக்கும் போது கங்காதேவிதை கொண்டையில ஜோடி போடுறாரு. ஆமா அத பார்த்தா பூலோக மக்கள் காட்டுக்கு போன ஜோடி, களவெட்ட போன ஜோடி, மாடி வைக்க போன ஜோடி, கூந்தாள் கடைக்கு போனாலும் ஜோடிப்பா. அங்கேயும் ஜோடி. அங்கேயும் ஜோடியில நடக்குது. அடுத்த ஜோடிக்கு தெரியுமா? அடுத்த வீடு கட்டுறா எல்லாம் சுத்தால போடுறது. வீடு கட்டுற எல்லாம் ஜோடி. கொத்தனார் போறாரு உள்ள. யாரும் தவறாக நினைக்காதுப்பா. கொத்தனார் சித்தரை ஒட்டுமே சேர்ந்து வீடு கட்ட ஆரம்பிச்சாடா வீடு கப்ப கப்பன்னு எழுந்திருக்க. என்ன 10 பெட்டிக்கு வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சாலும் வீடு வேலை வராதுப்பா. வராது. அந்த ஜோடிக்கு தெரியுமா? நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல ஆமா நம்ம வீட்டுல உங்க வீட்டுல எங்க வீட்டுல மாமியா சின்ன வயசா இருந்தா பருமைய போடுறது. மாமியா சின்ன வயசா இருந்தா பருமைய போடுற ஜோடி. மாமியா சின்ன வயசா இருந்தா பருமைய போடுறது. இந்த பருமைய சின்ன வயசா இருந்தா மாமனாரு போடுறது. ஏ முட்டா போயிட நீ இப்படி சொல்லியே தெரிஞ்சது எங்க மாமியாட செத்து போச்சு. யாரும் தவறா நினைக்கூடாதுப்பா. பொண்ணு பார்க்க போன முதல்ல யாரா பார்த்தேன்? முதல்ல நானும் அவங்க அம்மாவதான் பார்த்தேன். இருக்கு பாரு போன விட மாமியார பாக்குறேன். மாமியார பாக்குறேன். ஆமா எவ்வளவு பொண்ணுக்கு நகை போடுறீங்க?
ஆமா. கொஞ்ச நேரம் சாமி ஆடுறவங்களுக்கு தண்ணி கொடுக்காதீங்க, கொஞ்ச நேரம் இருந்து கொடுங்க. தாயி காமாட்சி, உடல் சக்தி கண்டுவிட்டோம். இந்த மந்தையுள்ள சகல தேவிகள் அருளையும் கண்டுவிட்டோம். இப்பொழுது எங்களுக்கு ஓடோடி வந்து காட்சி தர வேண்டும் தாயே. ஆமா தாயே காமாட்சி. மகனை காத்தவாயா, மகனை தொட்டி வச்சுனா மகனை அம்மா அப்பா வருமாற என் மகனே மகனே மனத்தில் வந்தவனே காத்தே தாய் காமாட்சியம்மன் அருள்வற்றி இந்த பூமியில் நிகழ்வு வாழ்ந்திருக்க எழுதுவாய் மகனே. மகனை தொட்டி தச்சினான் அம்மா தொட்டி நீட்டு நம்பி சின்னா சின்னா ஆடா சின்னா நீதாதை மகனே வாரு மாடா மகனே மகனை தொட்டி தச்சினான். நீ மலையாள தேசத்தில் எப்படி செங்கோலந்தி சிம்மாசனம் அவருக்கு ஆட்சி புரிகின்றாயோ அதுபோல் தாய் காமாட்சியம்மன் அருள்விட்டு இந்த பூமி உலகில் இருவருகமா வந்திருக்கும் எழுந்துவாய் மகனை. மகனை காத்தவராயா, மகனை தொட்டி தச்சினான். தாங்கள் இருவரும் தாய்க்கு பாதபூஜை செய்து பாதபூஜை விட்டு விட்டீர்கள் அல்லவா? உண்மைதான். என் மகன் செல்ல பிள்ளை அம்மையப்பன் எங்கே? அதே இருக்கிறார் பாருங்கள் அம்மா. மகனே அம்மையப்பா, அருகில் வருவாய் மகனே. நல்லா இருப்பியா? நாசமா போக காலி பசங்க முன்னாடி அம்மா எப்படிடா பேசுற? நான் உனக்கு ஆட்டிய என்னத்த மாலியா மகனே, நீ எனக்கு செல்ல பிள்ளை அல்லவா? ஆகையா உன்னை செல்லமாக அழைக்கிறேன். வருவியா வர மாட்டியா?
மகனே கரால அம்மையப்பா அம்மையப்பா நீதான் கட்டழக வாடு மாடா மகனே மகனே அம்மையப்பா தாய் காமாட்சவன் அருவற்று இந்த பூமுலையில் ஏழோடு காம வந்திருக்கிறது எழுந்து போய் மகனே இருக்கா அம்மாவை எங்க தொண்டு கும்பிடுறேன் ஏன்னா நம்ம பிறந்த வீடாடா குடியிருந்த கோயில்டா மகனே அவளும் உள்ளூரை சேர்ந்த விஜயண்ணா அவர்கள் எங்களை நான்கு பேர்த்தை பாராட்டி எங்களுக்கு இரவு செல்வங்களை வாரி வழங்குகிறார். இந்த மந்திரில் சகல தேவர்களை அருள் பெற்று என்னுடைய தாய் காமாட்சி அருளை பெற்று இந்த காட்டாளர் கழுகுமரம் எவ்வாறு வளர்ந்ததோ அந்த காடு காமாட்சி அருளை பற்றி அன்னவர் நீடொரு காலமாக வாழ வேண்டும் வளர என்று வாழ்த்து வருகிறோம். நன்றி என்று இந்த மண்டபம் வணக்கம். எங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு இந்த காளி காமாட்சியம்மன் அருவற்று காத்துறான் கழுகுமரம் எவ்வாறு வளர்ந்ததோ அதுவரோட குடியும் கோத்திரமும் நூறாண்டு வாழ வேண்டும் வள வேண்டும் வாழ்த்து பிரார்த்திக்கிறேன். அம்மா தம்பி அடிச்சு அடியில மகனே மகனே பால் வேணுமா பாலு அப்பாவோட வச்சா பொண்ணு புத்தி போயிருமா பால் இருக்குது அந்த அபிஷேகத்துக்கு வர அந்த பால் ஆனா பால் எதுவுமே முடிச்சா பேசுறா நமது தாயாருக்கு பாலாபிஷேகம் பண்றதுக்கு பால் பாக்கெட்ல பால்லாம் வாங்கிட்டு வருவாங்கல்ல அந்த பாலா கேட்கிறேன் நானு எதை சொன்னாலும் முடிச்சா சொல்ல மாட்டேன். மகனை காத்தவராயா மகனை தொட்டிருச்சு நான் தாங்கள் இருவரும் வேட்டைக்கு சென்று மகள் கலைத்த முகத்தோடு வந்திருப்பீர்கள் அல்லவா உங்களுக்கு சாதம் தர போறீங்க. எப்படி சாதம் என்றால் எப்படி பாலவதி பாலவதி சாதம் தர என் மகனே பாலூத்தி சாதம் என்றால் பத்தி எறிகின்றது, மோரூத்தி சாதம் என்றால் எனக்கு உள்ளாக குத்திக்கின்றேம்மா. எனக்கு அந்த சாதம் வேண்டாமம்மா தாயே. மகனை காத்தவராயா அம்மா வேட்டைக்கு சென்று வந்தவுடன் தாயை எனக்கு மிக பசியா இருக்கின்றது, எனக்கு சாதம் கொண்டு கேட்பாயே. இப்பொழுது பால் சாதத்தை கொடுத்தால் வேண்டாம் வருகிறது தெரியுங்காய். பால் சாதத்தை கொடுத்தால் வேண்டாம் வேண்டாம் சொல்லிக் கொண்டு கேளவா வேண்டாமம்மா. அந்த பால் சாதத்தை என் மகன் செல்ல பிள்ளை அம்மையை பிடிக்க கொடுத்து விடுவேன். மகனே நீ சென்று பால் சாதம் சாப்பிட்டு வருவாயே. பால் சாதம் மகனை தொட்டிருச்சுன்னா நீ சென்று மோர் சாதத்தை சாப்பிட்டு வருவாயே. அப்படியே ஆகட்டும் தாயே. அப்படியே ஆகட்டும் நீ சென்று வருவாய். அம்மா நீங்க பால் மோர் சாதம் கொடுத்தால் எனக்கு வேண்டாமாம்மா. மகனை காத்தவராயாம் தாயே பால் சாதம் வேண்டாம் சொல்லுகிறாயோ. வேண்டாம் வேண்டாம். இன்னும் ஒரு விதமான சாதம் எப்படி என்றால் உனக்கு நெய்யூத்தி சாதம் தாரே மகனே, உனக்கு நெய்யூத்தி சாதம் தாரே மகனே, நேர்மையுட உண்டு வர மகனே மகனே, நெய்யூத்தி சாதம் தாரே மகனே. மழையூத்தி சாதம் இல்ல தாயே, மழையூத்தி சாதம் இல்ல தாயே, எனக்கு நெருப்பாமல் வைக்கிறம தாயே தாயே, நெய்யூத்தி சாதம் இல்ல தாயே. தேனூத்தி சாதம் தாரே மகனே, தேனூத்தி சாதம் தாரே மகனே,
அம்மா நீ சாதமோ நெருப்பாக எரிகின்றது தேனூட்டி சாதம் தின்றால் எனக்கு தடலாக எரிகின்ற தாயே இந்த சாதமும் வேண்டாம் அம்மா மகனை காத்தவராயா அம்மா எந்த சாதத்தை கொடுத்தால் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவா உண்மைதான் தாயே எந்த திசை மாற்றுமாய் வேட்டை சென்ற மகனை எந்த திசை சென்றாயாரோ என் மகனே நீதான் ஏகரிய செல்வமானா காட்ட முன்னே திசையும் ஒரு அரபா போனேனப்பா நான் மழையது கண்டு வந்தே என்னப்போ எந்த மழை கண்டு வந்தா எந்த மழை கண்டு வந்தால் என் மகனே இலக்கைய கொண்டு வாரோ வந்தவனே கண்டு வந்த மாலை நட்டை கொண்டு வர வேண்டும் அம்மா அம்மா அம்மோ அம்மா தென் திசை மார்க்கமாக வேட்டைக்கு சென்று நான் ஒரு அழகான மாலை என்று கண்டுவிட்டேன் அம்மா மகனை காத்தவராயா அந்த மாலையை கொண்டு வர்ற எனக்கு ஆதரவு தர வேண்டுமே மகனை காத்தவராயா அம்மா ஆள் என்று சொன்னால் உனது தந்தை ஆதி வரசன் அழுந்திக்கக்கூடிய சர்ப்ப மலை கண்டாயா இல்லை இல்ல ஒரு மாமன் மாயக்கண் அழுந்திக்கூடிய துளசி மலை கண்டாயா இல்லை இல்ல ஒரு தாய் காமாட்சமன் அழுந்திக்கூடிய பூமலை கண்டாயா எந்த மலை என்று விவரமாக சொல்ல வேண்டும் மகனே. அம்மா என்ன மாலை நானே சொல்றேன் ஆமா அத மாலைன்னு சொல்லலாம் ஏமா போறீங்க பால் கறக்கணுமா மாவளுக்கு இருக்கணுமா சரி அது அழகான மாலைன்னு சொல்லலாம் அது அழகான அம்மா கண்டு வந்து எம்மா எம்மா நான்டா கணி வந்து கண்டு வந்து எம்மா எம்மோ எந்த கணி கண்டு வந்தாய் என் மகனே நீதான் இலக்கணிய கொண்டு வாராய் கண்டு வந்த அந்த கனி அந்த கனியை கொண்டு வர வேண்டும் அம்மா எம்மா எம்மா எந்த கணி கண்டு வந்தாய் என் மகனே இலக்கணிய கொண்டு வாராய் காத்த முட்டு அம்மா நான் வேட்டைக்கு சென்ற இடத்தில் ஒரு அழகான கனியை ஒன்று கண்டு வந்தேன் தாங்கி மகனை கனி என்று சொன்னால் சரி மாம் பலா கொய்யா என்று சொல்லப்பட்ட முக்கணியில் எந்த கனியை கண்டுவதாய் தாயாருக்கு விவரமாக சொல்ல வேண்டுமே ஆமா அந்த மூன்று கனிகளும் இல்லை எப்படி என்றால் அந்த கனியோட பெருமை எப்படி என்றால் அம்மா கொம்புல பாலுக்காரம்மா தாயே குளிரில பழுக்கு கனி கண்டு வந்தாய் மகனை இலக்கணிய சொல்லுவாரா அம்மன் கொம்புல வலுக்காது குடலில் வளர்த்த கனி மாத்தம் ஒரு பூவும் வருடம் ஒரு காயும் காய்க்கக்கூடிய கனி அப்படிப்பட்ட பெருமைக்கூடிய கனியை கண்டு வந்தேன் தாஜி அந்த கனியை கொண்டு வர்ற எனக்கு ஆதரவு தருவோமா மகனே அம்மையப்பா அருகில் வருவாய் மகனே காத்தவராய் சொல்வது கேட்டாயா வனத்துக்கு வேட்டை சென்ற இடத்தில் கனியை கண்டு தெரிவித்தான் அல்லவா உண்மைதான் கொம்பில் வலுக்காத ஒரிஜினல் கொடியில் வலுக்கக்கூடிய கனி மாதத்தில் ஊவும் வரட்டு காயம் காய்க்கக்கூடிய கனியை கண்டு இருக்கின்றேன் அந்த கனியை கொண்டு வருவதற்கு ஆறுதல் தர வேண்டும் தாயை இருக்கின்றார் அம்மா தாயே அந்த கனி என்ன கனி தாங்கள் தான் கூற வேண்டும் கொம்பில் படுக்காத கனி குடலில் படுக்கும் கனி மாதம் ஒரு முறை பூவுக்கும் வருடம் ஒரு முறை காய் காய்க்கும் ஆ மகனை ஏமா ஏமா எங்கம்மா போறீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க சாமி நாங்க பெறப்பட்டு வாப்பா அம்மா அப்படி என்றால் என்னோட பகுத்தறிவுக்கு எட்டிய பிரகாரம் அது ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் மகனே எப்படி சாத்தியம் என்றால் ஒரு பெண்ணானவள் மாதம் ஒரு முறை வீட்டுக்கு வாசலுக்கு தூரமாக செல்வாள் 10 மாதமானால் குழந்தையை பிரிக்கெடுப்பாமா பெற்றெடுப்பானா அதான் நம்மிடத்தில் கனி என்று அண்ணவன் மறைமுகமாக தெரிவிக்கின்றான் அந்த பெண்ணானவள் யாருடைய மகள் எந்த நாட்டை சேர்ந்தவள் தாங்கள் அதை கேட்டறிய வேண்டும் அப்படி அகட்டும் மகனே அப்படி ஆகட்டும்மா கனியை கண்டு வந்துதான் மாலை என்று மங்கை என்று உளறிக் கொண்டிருக்கின்றான் அல்லவா உலற்ற மகன் மகனை காத்தவளையா அந்த பெண்ணாகப்பட்டவள் தாயி எந்த ஊரு எந்த தேச மகனை எனக்கு அறிய சொல்லு மரம் புதுச்சேரி ஆரியப்புராஜன் மகள் ஆரிய மாலா பெண்ணை கண்டு வந்து அந்த பெண்ணை
அம்மா இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். புத்தூர் அகரம் புதுச்சை நெல்பேட்டை ஓமாந்தரம் ஆளக்கூடிய 5 விட்டு ஐயமார்களுக்கு 5 உருமாளுக்கு அறுவை தலைவர் இருக்கக்கூடிய ஆரியபுரசனும் அண்ணன் சொல்லிய ஈர்ந்தெடுத்த செல்வம் சரி ஆரியமலை பெண்ணை பார்த்து தாய் என்று இருக்கின்ற அல்லவா? உண்மைதான். அந்த பெண்ணாகப்பட்டவள் சரி. பாப்பாரகுலம் நம்ம பண்டாரகுலம் அல்லவா? உண்மைதான். அவருக்கு அண்ணனுக்கு ஒத்துறாள் மகனை அந்த பெண்ணை மறந்துடுவாய். அம்மா என்ன தெரிவிக்கின்றாய்? அந்த ஆரியபுராசனோட ஆரியமானவ வேண்டாம், நீ மறந்து விடு மகனே என்று தெரிவிக்கின்றாய் அல்லவா? மகனை தாயே எத்தனை சொன்னாலும் மணந்தால் ஆரியமாலை பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். தாயே எனக்கு வரம் கொடுக்க வேண்டும். மகனே அம்மா உனக்கு திருமணம் வேண்டும் என்றால் வேண்டும் என்றால் கொல்லிமலை உலகத்தில் குருமாட்டு பனைகள் பச்சை உலகத்தில் பசுமாட்டு பனைகள் தாய்மாவன் வைத்திருக்கின்றார்கள். மாமை மகள் வாங்கருப்பி பூங்கருப்பி இருவரும் திருமணம் முடித்து நீங்க சந்தோஷமாக வாழ்ந்து வேண்டும். ஆரியமலை பெண்ணை மறைக்க வேண்டும் மகனே. கட்டிக்க சொல்லுது உண்மைப்படா பூங்கரிப்பு அந்த 2 கட்டின என்ன தெரியுமா? நான் சொல்றேன் பாரு. கட்டிக்கான ஆளுக்கு ஒண்ணு ஏய், நான் சொல்றேன் பாரு. அதுக்கப்புறம் நீ கட்டிக்கிறதா வேணாம் சொல்லு. அம்மா எனது மாமகளும் மாங்கரிப்பி பூங்கரிப்பி என்று சொல்லப்பட்ட இருவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்கள். ஆமகனே இருந்தாலும் அண்ணன் இருவரும் எப்படி அழகு என்று தெரியுமா? அம்மா கரிப்பி கரிப்பி என்ன தாயே எனக்கு வெறுக்கிற இருக்குது அம்மா 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 எழுதி சூழல தாயே அம்மா எந்த அம்மா 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 வந்து வருத்தவள தாயே எந்த மாமியார விழுங்கிடுவாய் அம்மா 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 மண்ட கருத்துவா மாமியார விழுங்கிடுவா. அது மட்டுமா அம்மா கொண்ட வருத்தவள தாயே இந்த குழந்தைய தின்னுடுவா தாயே. அம்மா இப்பண்ணா இப்ப கட்டட்டுமா? நான் சாப்பிடுமா ஏன் காலத்துல கிடைச்சா? அம்மா எப்பண்ணா அம்மா எத்தனை சொன்னாலும் கேட்க கூடாது. அம்மாடு சொல்றியா? சொல்றியா? மகனை காத்தவராயா அம்மா உனது மாமன் மகனோடு பாராமல் தரக்கூடா பேசுவே அல்லவா? அந்த ஆரியமலை பெண்ணை பற்றி கூறுகின்றேன் கேப்பை மகனே. கண்ணி வீரக்கு முன்னே என் மகனே கலகு வர பிறந்தவளா பஞ்சவளோ கலகு வர பிறந்தவளே திறந்தவளே கண்ணி வந்த ஓதவுமா எம்மா பச்சவள கலகு வந்து என் மகனே உன்னை பத்தி இருக்குமாடா வேண்டாமாடோ அம்மா பச்சமல கலகி வந்து பத்தி இருந்தாலுமே இருந்தாலுமே கொல்லிமலை கலகு வந்து என் மகனே உன்னை கொத்தி இருக்குமாடா வேண்டாமாடோ பத்தி இருந்தாலுமே இருந்தாலுமே அம்மா கொடியவளை வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா. அயர்விட்டு அயர்மார்கள் ஒன்று கூடி அலையழிய என்று அறிவார்கள். அம்மா எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் மனதால் ஆரியமானவை இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுங்கள். உங்களை காலடியை மறந்து விடுகிறேன். மகனை காத்தவரையா எத்தனை முத்தமையை எடுத்து வைத்தாலும் இன்று வளர்ந்தால் ஆரியமலை பெண்ணை மனைப்பேன். உண்மைதான். இல்லை என்றால் பாவத்தை மனிதனை தெரிகின்றவா? உண்மைதான் தாயே. மகனே அம்மையப்பா அருகில் வருவாய் மகனே. அம்மா காத்தவராயனுக்கு தகுந்த புத்திமதியை நீதான் எடுத்து வைக்க வேண்டும். அம்மா அவனுக்கு புத்தி நான் சொல்றேன். மகனே மாமா மக 2 பேர்த்த தான் கல்யாணம் பண்ணி வைக்க. மகனே அங்கிட்டு போன கூட உணர்த்துவா. அது உத்தரவு கொடுக்க கூடாதுமா? கொடுக்க மாட்டேன் மகனே. உத்தரவு கொடுத்தீங்க என்ன 10 மாதம் பெற்றெடுத்த தாய் வேற பார்க்க முடியாது. அதுல மிதிப்பேன் மகனே அம்மா. தகுந்த புத்திமதியை காத்தவனுக்கு எடுத்து வைப்பாயே. நான் சொல்றேன்மா. அகட்டு மகனே. அம்மா சொல்லுது சொல்லுது ஆரிய மேடம் பண்ண வேணாம். சரி மாமா மக கட்டிக்கான்னு சொல்லுது. என் அழகுக்கு இப்படி போன பின்னாடியே வருவாங்கடா. அவங்க எப்படி நடப்பாங்க தெரியுமா? ஏண்டா? இங்க பாரு. இப்படியே கெந்தி கெந்தி நடப்பாங்கடா. அம்மா என்னடா அந்த பொண்ணு வேணாம். அம்மாட்ட சொல்லி நான் உத்தரவு வாங்கி தரேன். அப்படியாக தம்பி மனசுல நினைச்ச பொண்ணை சரி எடுத்துட்டு வா. மனசுல நினைச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணலனா ஆமா எவ்வளவு கஷ்டப்படணும் எனக்கு தான் தெரியும். உனக்கு சரியான அனுபவம் போட்டால நீ மாலாவை சரி எடுத்துட்டு வா. நான் அம்மா கிட்ட சொல்லி உத்தரவு வாங்கி தரேன். ஆகட்டும் அண்ணா. நீ மாலை வளர்த்தா வந்து தம்பி கண்டிப்பாண்ணா. மனசுல நினைச்ச பொண்ணோட தான் வரணும். ஐயோ ஆமா கட்டுனா ஆரியமாலை. மகனே அம்மையப்பா
காத்துவாய் முத்துமதி எடுத்து விட்டாயா? நீ உத்தரவு கொடுக்கவே கூடாது. கொடுக்க மாட்டேன் மகனே. நீ மாலாவோட தான் வரணும். சரிண்ணா. நீ உத்தரவு கொடுக்கலாமா? கொடுக்க மாட்டேன் மகனே. மாலாவில கல்யாணம் பண்ணுவேன். எப்படி அடிச்சு சாப்பிடுவோம். உனக்கு நல்ல புத்தியாடா மொண்டி. மகனே, அம்மா நீயோ ஆரியமலை பிள்ளை மறந்துவிட வேண்டும். ஒரு மாமை மகள் வாங்கற்பி பூங்கற்பி இருவரும் தான் திருமணம் முடிக்க வேண்டும் மகனே. எத்தனை வார்த்தை எடுத்து சொன்னாலும் அந்த ஆரியமலை பெண்ணாங்களை மறந்துவிடு என்று தெரிவிக்கின்றீர்கள். எனது மாமை மகள் இருவர் திருமணம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்கள். அப்பா, அந்த ஆரியமலை பார்த்து வந்த நாள் முதலாக அம்மா பார்த்து வந்த நாள் முதலா எனக்கு இல்லை அம்மா அம்மா அம்மா. பார்த்து வந்த நாள் முதலாக பசியிருக்கம் இல்லை. அண்ணவளை கண்டு வந்த நாள் முதலாக எனக்கு கண்ணுரைக்கம் இல்லை. அப்பா, அந்த ஆரியமலை பெண்ணாக மறக்க முடியாது. மறந்தால் ஆரியமானவை, இல்லை என்றால் இல்லை என்று கூட சொல்லிவிடுங்கள் தாயே. மகனை காத்தவாயா, எத்தனை புத்திமதி எடுத்து உரைத்தாலே மறந்தால் ஆரியமலை பெண்ணை மறப்பேன் மறப்பேன் தெரிவிக்கிறாய் அல்லவா? உண்மைதான். உனக்கு நீ நான் மறந்துட போவதில்லை. எதற்கு? ஏனென்றால் ஏன் உனது தந்தை ஆதி வரவேசரன் இட்ட கட்டளைப்படி இந்த பூ உலகில் 12 வருடம் பாலா தாமம் இருக்கின்ற அல்லவா? உண்மைதான். ஆகையால் வர கொடுத்தால் பலிக்காது. வேற எங்க செல்வது? உனக்கு வர வேண்டுமென்றால் வேண்டுமென்றால் எனது அக்கால் உனது பெரியதாயார் அந்த வல்லத்து மாகாளி ஆற்று ரத்தம் பறந்தால் வேட்டை தனக்கென்ற ஆலயங்களை அமைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. சென்று வரத்தை வெட்டுவே மகனே. அப்படி அகற்ற தாயே. நீ இந்த ரூபத்தில் சென்றால் உன்னை உயிர்ப்பலி வாங்கிடுவார்கள். ஆங்கார கோபம் கொண்டவள் காளி நீலி துர்க்கை பிடாரியவள் உன்னை உயிர்ப்பலி வாங்கிடுவார்கள். கொல்லிமலை கனக பூதங்களை வரவழைத்து 18 தாராதப்பட்டை முழுகச் செய்தால் கோபத்துடன் ஆடி வெளியே வருவாள். அப்படி நீ சென்று வரங்களை பெற்று வருவாய் மகனை. அப்படி அகட்டமாய் அப்படியே சென்று வருவாய். எப்படியா சென்று வருகிறேன். இப்பொழுது எனது தாய் காமாட்சி சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். எப்படி என்றால் என்னுடைய தாயோ என்னிடத்தில் வரத்தை என்னால் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நானும் 12 வருடமாக பாராதவம் செய்து வருகிறேன். அதனால் வரத்தை கொடுத்தால் பலிக்காது. உனக்கு வர வேண்டும் என்றால் பாய்ச்ச ரத்த பரந்தாம் மலர் வெட்டிலே உனது அக்கால் உனது விரையார் பல்லத்து மகால் இருக்கின்றார்கள். அங்கே சென்று வரத்தை பெற வேண்டும் மகனை காத்தவரையா என்று சொல்லிவிட்டு என்னுடைய தாய் சென்று விட்டார்கள். இப்பொழுது அந்த ஆரியமலை சிறை இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய பெரியதாயிடத்தில் போராட வேண்டும், சண்டைகள் செய்ய வேண்டும், வாதாட வேண்டும். என்னுடைய பெரியதாயரை பார்க்க வேண்டுமே. பார்த்து வருகிறேன் பெரியதாயாரை. மரக்கட்டா தோடுமா ஏன் சண்டாளி மாற உன்ன மறக்கத்தா முடியுமா? நினைச்சு தவிக்கிற அரிய மாறா நிம்மதிய கிழக்கிறே பார்க்க தவிக்கிறே ஏமாளா உன்ன பல நாளா நினைக்கிறே நான் கட்டையிலே போனாலோ ஏமாளா கனவெல்லாம் நினப்பு ஐயோ மாறா நான் பாடையிலே போனாலோ அரிமாள பாடகிட்டி நினப்பு தங்க ஒண்ணு நினைச்சுதான் அடி தவியா தவிக்கிறேன் அடி தங்க ஒண்ணு நினைச்சுதான் அடி தவியா தவிக்கிறேன் அடி ஊருக்கு எந்த புறம கண்ணே வசந்ததொரு ஆலமரம் 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 அடியே மர ஆலமரம் உரைக்க உம்மொழியில் நான் உரைக்க எனக்கு தாளாட்டி சொன்னவளே 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 எனக்கு தாளாட்டி சொன்னவளே 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 காதலனு கைபிடிச்சி
அடியே மாலை காதலடி கைபிடிச்சி கடைசி வர இருப்போம் ஒண்ணும். அடியே மாலை காதல் உண்மை கைபிடிச்சி கடைசி வர இருப்போம் ஒண்ணும். எனக்கு சத்தியங்கள் செய்தவளே 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 எனக்கு சத்தியமா செய்தவளே 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 அடியே மாலை என்ன மறந்து விட்டு போனதெங்க 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 அடியெங்க மறந்து விட்டு போனதெங்கே 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 மறந்தீடு மறந்திடணும் உன்னை மறந்தீடு மறந்திடணும். எனது தாயுமே சொன்னாங்களே இந்த ஒரு சனம் சொன்னாங்களே அடியே மழை மறந்தீடு மறந்திடணும். மற்றவக சொல்லுறாங்க என்ன பெத்தவக சொல்லுறாங்க அடியே மழை உன்னை மறப்பதற்கு இந்த உலகத்திலே மறந்துமில்லை மறந்துமில்லை மறந்துமில்லை. உன்னை மறப்பதற்கு இந்த உலகத்திலே மறந்துமில்லை மறந்துமில்லை மறந்துமில்லை. மறந்தீடு மறந்திடும் மற்றவங்க சொல்லுறாக மறந்தீடு மறந்திடும் மற்றவங்க சொல்லுறாக ஒன்றை நான் மறந்திருந்தா ஆரியமான உலகத்திலே மறந்துமில்லை. உலகத்திலே மறந்துவில்லை. மாடைக்கு வந்தாலகி மயிலுக்கு இறகாலகி மாலா மாடைக்கு வந்தாலகி மயிலுக்கு இறகாலகி சீனுக்கு செவ்வாலகி ஏதங்க விளங்கோ தேசத்துக்கு தானாலகோ மறந்தீடு மறந்தீடும் மற்றவகை சொல்லுறாகே மறந்தீடு மறந்தீடும் மற்றவகை சொல்லுறாகே ஒன்ன நாம் மறந்தீருந்தா ஏரியமாதா உலகத்திலே மறந்துவில்லை. மாமன் மகள் இருக்க மாலையிட நான் இருக்க மாமன் மகள் இருக்க மாலையிட நான் இருக்க மன்னர் வேளா செய்யுண்டானா ஏ தங்க விளைக்கோ மலையேறி மாட்டிடுவா மறந்தீடு மறந்தீடு மற்றவங்க சொல்லுறாகே மறந்தீடு மறந்தீடு மற்றவங்க சொல்லுறாகே ஒன்னே நாம் மறந்தீடும்பா ஏரியமாலா உலகத்திலே மறந்துவில்லை இந்த உலகத்திலே மறந்துவில்லை இந்த உலகத்திலே மறந்துவில்லை. எனது பெரிய தாயாரை எதிர்பார்க்க வேண்டும். எனது பெரிய தாயார் வருகை எதிர்பார்க்கின்றேன்.
அம்மா பாருமா காளி தேவி தாயே கொல்லவிட வருமம்மா காளிதேவி தாயே பல்லவனே கருமம்மா வருமம்மா காளிதேவி தாயே பல்லவனே கருமம்மா வந்தவனே சுத்திமல தாயே வருமம்மா இந்த விலை அங்கே குட்டியிலே தாயே கணக்குட்டி கவுகடி அம்மா காளி தேவி காளி தேவி யாரோ மாமா தாவரே ரெண்டு மாமா ரெண்டு மாமா ஆடி மாமா தாயே ஓடி வாமா ஆங்காரோ வந்து ஓடி வாமா உனது வருகை எதிர்பார்த்து இருக்கின்றேன். உடனடியாக எனக்கு வந்து எனக்கு அந்த ஆரியமான பெண்ணால் திருமணம் செய்வதற்காக எனக்கு வரத்தை கொடுக்க வேண்டும். அம்மா தாயே தாயே பெரிய தாயாரே அப்படி இருக்க தருவாயிலும் உழைத்திட்டம் உழைக்க சட்டம் சென்ற சட்டம் இல்லாமல் வாழ்ந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும் தருவாயிலோ யார் ஒருவன் கொல்லிமலை கண்ணக பூதங்களை ஏவிவிட்டு ஏழை பூதங்களா ஏவிவிட்டு வருகின்றான். அண்ணன் யார் என்று பார்த்து என் சூழலுக்கு இடாய் கொண்டு வருகின்றேன். சூழலும் தான் எடுத்து சுரட்டி வாரா காலியே தான் எடுத்து சுரட்டி வாரா காலியே என்னுடைய தாய் பெரியதாரோ என்னை சுரையத்தைக் கொண்டு என்னை குட்டத் தொடங்கி விட்டார்கள். அம்மா தாயே காமாட்சி நான் என்ன செய்ய போகிறேன்? அம்மா அம்மா சுளையிடோ தானே சுழகிடோ தானே ஐயோ நான் என்ன செய்வேன்? அம்மா ஐயோ நான் என்ன செய்வேன்? கதிகார காளி தேவி கொல்லவே முயற்சித்தாள்.
அதை பார்த்து வருகிறேன். ஓடி வாரே என்னுடைய தாயோ என்னை பட்டவளை எடுத்து வெட்ட தொடங்கி விட்டார்கள். அம்மா பட்டவளை தான் எடுத்து தானே அவள் வெட்ட தொடங்கி விட்டாள். சரியான கலிதவி காலிதவி என்னை கொல்லாத தொடங்கி விட்டாள். இந்த காளிதேவி இன்னும் என்ன ரூபத்தில் வருகின்றது என்று பார்க்கின்றேன் அந்த காளிதேவி. என்ன செய்ய போறேன் தெரியவில்லை அம்மா. இந்த காளிதேவி என்னை சாட்டை எடுத்து அடிக்க தொடங்கி விட்டது அம்மா. அம்மா சாட்டையை எடுத்து ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் இந்த காளிதேவி இன்னும் என்ன ரூபத்தில் வருகிறேன் எதிர்பார்க்கின்றேன். பார்க்கின்றேன் அந்த காளிதேவியை பார்த்து வருகிறேன். இந்த கலகமத்தை உணவு நடவான விழாக்கத்தில் எங்க இருந்தாலும் சரி கலகமத்தை உணவுங்க. நான் சொன்னவரை தான் எடுத்து தானே நான் சொன்னவரை தான் எடுத்து காளிதேவி நான் கேட்க வர உடனடியாக தரவில்லை என்றால் உன் சிறுகுடல் பெருவெல்லாம் பிச்சுவேன் பினாத்துவே தாயே. அம்மா நீ கேட்கிற வரம் தருகிறேன். என் வயிற்று விட்டு வெளியேற வேண்டும் தாயே. நான் கேட்க வரம் தர வேண்டும் என்றால் எனது தந்தை திருமணி சேச்சியாக சத்தியம் கொடுத்தால் உடனடியாக ஒத்து விடுகிறேன். அப்படியே திருமணி சத்தியாக சத்தியம் தருகின்றேன். அப்படியே ஆகட்டும் அம்மா. எழுதுவாய் மகனே. அம்மா தாக்கி நான் தான் ஆட்சி பரமேஸ்வரனுக்கும் அன்னை பார்வதிக்கு பிறந்த மகன். நானே காத்தவரேன் மகனை காத்தவரையா தாய் காமாட்சியம்மன் அறுவட்டு அம்மா தாய் காளியம்மன் அமல அறுவட்டு தாயி இருவரை அவன் வாழ்ந்திருக்கின்ற மகனை அப்படி ஆகட்டும் அம்மா. உனக்கு என்ன வேண்டிய கேள்வி தருகின்றேன் தாஜி. என்னுடைய தாயிடத்திலே அந்த ஆரியப்புராட்சி மகள் ஆரிய மாலாப்பேனை திருமணம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய தாயிடத்திலே காமாட்சி இடத்தில் கேட்ட பொழுது என்னால் கொடுக்க முடியாது, உன்னுடைய பெரியதாயிரத்தில் சென்றால் உனக்கு வர கிடைக்கும் என்று தெரிவித்தார்கள். அதனால்தான் உங்களுக்கு பேய் முதலா ஏவி தாழ்த்தப்பட்ட முழுங்க செய்த தாஜி. மகனை காத்தவாயா அம்மா புத்தூர் புதுச்ச நெல்பேட்டை உண்மைதான். 9வது காலத்தை அழைக்கூடிய குருமலுக்கு தலைமையை விளக்கக்கூடிய ஆரியபுராசன் மகள் ஆரியமலை திருமணம் முடிக்க வேண்டும். தாங்கள்லாம் வரவிருக்கும் தாயை தெரிவிக்கின்ற அளவா? உண்மைதான் தாகி. மகனே அம்மா நீ இந்த உருவத்தை சென்றால் உன்னை ஆரியமலை பெண்ணை சிறை எடுக்க முடியாது. வேற எந்த உருவத்தை செல்வதி? நீயோ ஒரு சாமியாக உருமாறி ஒரு கப்பல் ஆலமரத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படியாகட்டும். உனது தம்பி தொட்டி தச்சினால் குடும்ப ஆக்கியார் உருமாறி அப்பார் ஆசிரியர்கள் சென்று குறிச்சுட்டு வர வேண்டும். அப்பொழுது அந்த ஐயமன் இடத்தில் சாதி சார்ந்தவரிடத்தில் சென்றால் உங்களுக்கு கேட்க வரவே தருகிறது என்று சொல்லிவிட்டு சென்றால் நீயோ சென்று அந்த ஆரியவரை பெண்ணை சிறையெடுத்து
குருமாரி. அப்படியாகட்டுமாமா? அப்படியே சென்று வருவாய். சென்று வருகிறேன். சீக்கிரமாக்கி சென்று வருவாய், சீக்கிரமாக. செல்லும் வழியில் ஏதாவது ஆபத்து என்றால் தாயே என்று அழைத்தால் உடனடியாக காட்சி தர வேண்டும் அம்மா. மகனே, தாயே. தாயே, நீ செல்லக்கூடிய வழியில் ஏதாவது ஆபத்தில் வேண்டால் தாயை காலையில் வேண்டி அழைத்தால் உனக்கு தப்பாக காட்சியளிக்கின்றேன். அப்படியாகட்டும் தாயே. சென்று வரட்டும். ஆகட்டுமே. வெற்றியமைக்கு சீக்கிரமாக சென்று வருகிறேன். அப்படி அகட்டுமே. ஆகட்டுமே. இதோ இளையதாய் பெரியதாய் தெரிவித்த பிரகாரம் நானும் ஒரு சாதி சார்ந்த ஊருக்கு மேற்கே அல்லா மருத்துக்கடியில் அமர்ந்து நானும் ஜாதகம் சொல்லி வர வேண்டும். எனது தம்பி தொட்டிச்சு நானும் குருகுருப்பனா குருமாரி அண்ணவனை ஜாதகம் சொல்லி வாடா தம்பி, குறி சொல்லி வாடா தம்பி என்று சொல்ல வேண்டும். தம்பி சின்னா எங்க இருந்தாலும் குருகுருப்பனா குருமாரி அந்த ஆசாரிவரம் சென்று குறி சொல்லி வாடா தம்பி. தம்பி சின்னா